சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/4/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் நாள். துவாதசி திதி இன்று நள்ளிரவு 12:12 வரை. சதயம் நட்சத்திரம் இன்று மாலை 4:06 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல சம்பவங்கள், குடும்பம் மற்றும் தொழில் அமைப்புகளில் நடக்கக்கூடிய இனிய அறிமுகங்கள், துவக்கங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று பிறக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நல்ல அறிமுகங்களையும் இனிய திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்குங்க. ஐயா, அந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களேன்னா, உண்மையிலேயே 7.5 சனியுடைய பாதிப்புகள் இன்னும் 1 வருடத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாகவே இப்போதிருந்தே அப்படியே இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய அளவிற்கு ஒரு முன்னேற்றம். குரு பகவான் இப்போது இருக்கக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து இன்னும் சில வாரங்களுக்குள்ள 4ஆம் இடத்திற்கு மாறப்போகின்ற காரணத்தினால் தொழில் மேன்மைகள் எடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு உச்ச குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறதுன்றது ஒரு பெரிய தொழில் மாற்றம், தொழில் மேன்மைகள் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குங்க. உண்மையோ பொய்யோ, பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒன்று சமாளிச்சுக்கத்தானங்க செய்கிறோம். ஆக பணவரவிற்கு ஏற்ற ஒரு நல்ல வருடமாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இது வரைக்குமே அந்த தொழில் நல்லா இல்லை, இந்த தொழில் நல்லா இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு 7 வாரத்திலேயே மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பிற்காக வரப்போகின்ற குறுப்பெயர்ச்சியிலிருந்து மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் தான் கிரக மாற்றங்களாகவே இருக்கின்றன. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சகுரு பார்க்க போவது என்பதும் கடந்த காலத்தில் வீண் விரயங்கள், வீண் செலவுகள், தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் வீட்டுக்கு வாடகை பூட்டி வச்சு கடையை வாடகை அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மாதம் ஆனால் மருத்துவ செலவுக்குனே ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, அப்பாவுக்கு இப்படி வருது, அம்மாவுக்கு இப்படி வருதுன்னு அப்படி ஒரு மாதிரியாக மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அந்த வீண் விரயங்கள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் குழந்தைகள்கிட்டையும் ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள், ரிட்டர்ன் இருக்கக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை, தொழில் மேன்மையை தரக்கூடிய நல்ல அமைப்பிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பிறக்கின்ற இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. கிரக நிலைமைகள் எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த வருட ஆரம்பத்திலே பாருங்கள், 11ஆம் இடத்துல செவ்வாய், சனி இந்த போன்றியான கிரகங்கள்லாம் அப்படி வலிமையாக இருக்கிறது. பாபர்கள் 11ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றிகளை தருவார்கள், எதிரிகளை ஒழிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ என்ன நடக்க போகுது? இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிரிகளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு வேலையில் டிஸ்டர்பாக இருக்குதுங்க, ஒரு தொழில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன், போட்டிக்குன்னு அவர் வேணும்னு இப்படி பண்ணுறாரு, ஒரு வியாபாரத்தை நல்ல விதமாக பண்ணணும்னு நினச்சா கூட எதிரில் விலை குறைத்து விற்கக்கூடிய அளவு அல்லது வேண்டுமென்றே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் எதிர்ப்பு தன்மைகளால் கொஞ்சம் மனம் உடைந்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உங்களை விட்டு அவர்கள் விலகக்கூடிய அமைப்பு இந்த வருடத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக கண்டிப்பாக இருக்குங்க. பணங்காசு அமைப்புகள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. என்ன உழைக்கிறோமோ அதை விட 1 மடங்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. தொழில்நிலை அமைப்புகளைப் போலவே வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும், அல்லது ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், வெளி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் தான் இருக்கிறேன், அங்கே வீடு வாங்கலாமா இங்கே வீடு வாங்கலாமான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நம்ம செட்டிலாக போகிறோம் என்கின்ற ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய அருமையான நல்ல
நல்ல யோகமான தமிழ் புத்தாண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமான ஆதாயங்கள், இன்னும் சிலருக்கு கூட்டு முயற்சிகள், கூட்டு வியாபாரத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு கூடுதல் நிறைவுகள் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. மிதனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குதுங்க. ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நடக்கலை, எனக்கே கல்யாணம் நடக்கலை, அல்லது குழந்தைகளுக்கு இப்படி இருக்கிறது என்பது போன்ற வயதிற்கு ஏற்ற வகையில் இளைஞர்களுக்கு திருமண அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையிறதுக்கான அமைப்பு, ஏற்கனவே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பாப்பாவுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, தம்பிக்கு கூட ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த சிக்கலை எப்படி அவிழ்ப்பது தெரியவில்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மனச்சாந்தி, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய, 2ஆம் பாவகத்தின் முழு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த பராபவ புத்தாண்டு கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மிதனராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தது. இப்போ ஏதோ பரம்பொருள் கொஞ்சம் அப்படியே நம்மளை கண்ணை திறந்து பார்த்த மாதிரி கொஞ்சம் அதிலிருந்து அப்படி பிரச்சனைகள் இருந்து விலகிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த வருடத்திலிருந்தே முழுக்க பிரச்சனைகள் விலகி ஆக்கப்பூர்வமான நல்ல அமைப்புகளோடு சம்பந்தப்படக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். அதிலும் குறிப்பாக பூமி சார்ந்த தொழில் அமைப்புகள், விவசாய பெருமக்கள், கட்டிடம் சார்ந்த தொழில், பூமி சார்ந்த தொழில், இது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், கிரஷரு, ஆத்து மண், இது சம்பந்தப்பட்ட தொழிலை பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் திரும்ப நம்ம சொந்த ஊருக்கே, நம்முடைய மாநிலத்திற்கே வரக்கூடிய தன்மைகள் என மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே, ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, அருமையான குடும்ப மகிழ்வு இருக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் ஒழிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக அமையுங்க. பெரிய சோதனைகள் இருக்காது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒழிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் ஒரு முக்கியமான இந்த வருஷ பலன் என்னென்னா, இழந்து போன கௌரவம், இழந்து போன மதிப்பு, மரியாதைலாம் திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிருதுங்க. முதல்ல ஒரு மாதம், இந்த சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் அப்படியே டல்லடித்த மாதிரி, இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் கூட அப்படியே வைகாசி மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகள்னால டக்குன்னு ஒரு உற்சாகமாக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை, கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை, குடும்பம் இதிலிருந்து மீண்டு வந்துவிடும் என்கின்ற ஒரு அமைப்பு, குழந்தைகள் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை, வியாபாரம் தொழில் போன்றவைகளில் கண்டிப்பாக கவனத்தை அப்படியே செலுத்தி நல்ல விதமாக சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு ஆற்றல் மிகுந்த நல்ல வருஷமாகவே, நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. கடகராசிக்காரர்கள் கடந்த 3-4 வருடங்களாக அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தினால் பட்டு கொண்டிருந்த தொல்லைகள், இழந்து போன பணம், இதெல்லாம் கொஞ்சமாவது ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குமாங்க ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல வருட ஆரம்பத்திலே சனி இருக்கிறார், செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார், வருடம் முழுவதும் சனி பகவான் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். தகப்பனோடு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், என்ன இருந்தாலும் அப்பா வேறு, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்பா நம்ம சொல்கிறத கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது தந்தையை பிரிந்து வெகு தூரத்தில் படிக்க வேலைக்கு போகக்கூடிய சில சூழல்கள் இளைய பருவத்தினருக்கு இருக்கும் என்பதை தவிர, சாதகமற்ற சூழல்கள் பெரும்பகுதி இல்லாமல் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொடரும். 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதீத செலவுகள், அதிக செலவுகளை கொடுத்தாலும் கூட அதற்கேற்ற வகையில் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே அமைந்திருக்குதுங்க இன்று பிறக்கின்ற இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு.
செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், இருந்துட்டு போகுது. கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு வியாபாரம் தொழிலே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக இந்த வருஷத்தில் சுப விஷயங்கள், சுப மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த இதில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெண் குழந்தைக்கு திருமணம் நடக்கலை, ஆண் குழந்தைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, அல்லது பசங்க யாருக்குமே ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது. இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது. செலவுக்கு கை நிறைய பணம் இருந்த காலமெல்லாம் போய் ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த மாதிரியாக நினைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமாக பொருள் வரவு வரக்கூடிய அமைப்பு, வந்தவுடனே மங்கள விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு என ஒரு மாதிரி இரண்டும் கலந்த நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்றத பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனியினுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக கிடையாது. காரணம், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8இல் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வேதை என்கின்ற அமைப்பை அப்படியே கோச்சார நிலைமையில் செய்கிறதுனால நிச்சயமாக இப்போது டிசம்பர் மாதம் வரைக்குமே அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இருக்காது. வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வயதிற்கேற்றார் போல சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்றன. ஏற்கனவே இருக்கின்ற அமைப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சில நிலைகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் என பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கூடுதலாக செய்யக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை, பொருள் வரவை, பணவரவை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆரம்பிக்கிறது இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. நல்லா இருக்குங்க. பெரிய அளவில் தொழில் முன்னேற்றம் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஆரம்பித்த ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே, இந்த புத்தாண்டு இன்றைக்கு ஆரம்பிக்குது இல்லையா, இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு உச்சகுரு வருகிறார். அவர் 7ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பது அப்படியே பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒன்று. என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே ஒரு கணவன் மனைவி உறவுகள் நல்லா இல்லாமல் இருந்தவங்க, குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு பயப்பட்டவங்க எல்லாருக்குமே அப்படியே மனசு மாதிரி குடும்பம் ஃபெவிக்கால் போட்ட மாதிரி அப்படியே ஒட்டிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. எதுலேயும் பெரிய கவலைகள், கஷ்டங்கள் இருக்காதுங்க. மனைவியை பற்றி, மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி, கணவனை பற்றி, கணவனுடைய பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஒன்று கல்யாணமே நடந்துடும், இல்லைன்னா ஒரு நிச்சயார்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னார் தான் வாழ்க்கை துணை, இவர் தான் கணவராக வரப்போகிறார், இவர் தான் மனைவியாக வரப்போகிறார், இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய தன்மைகள். கடந்த காலத்தில் நண்பர்களின் மூலமாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க, இந்த நண்பர்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்தேன், நம்பி செஞ்சேன், அல்லது அவரே என்ன இப்படி ஒரு நம்பி செய்ய சொன்னார், இழுத்து விட்டுட்டு போயிட்டாரு, நான் தனியாக கடந்து கஷ்டப்படுறேன்ட்டு நண்பர்களின் மூலமாக, சொந்தக்காரர்களின் மூலமாக, அல்லது மனைவி கணவன் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் ஒரு அளவில் பணத்தை இழந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணத்தை ஓரளவிற்கு திரும்பி பெறக்கூடிய அளவிற்கு சில ஆதாயங்களை இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கொடுக்குங்க. வெற்றிகள் கிடைக்கும், புதிய அறிமுகங்கள் இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நிலையில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குதுங்க. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே கோச்சார நிலைமையில் கண்டிப்பாக இருக்கிறது. 10க்கு 8 பழுதில்லைன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு 2 மிஸ் ஆனால் கூட 8 சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவோம். ஒரு இனிய துவக்கமாக ஆரம்பத்திலேருந்தே சீரான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம் டிசம்பர் மாதத்திலேருந்து உங்களுக்கு வரப்போகிறது. ஆரம்பித்த 6 மாதங்கள் கொஞ்சம் ஒரு மெதுவான நிதானமான வளர்ச்சி இருப்பதை போல தோன்றினாலும் கூட வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்துல குரு கேது சேரக்கூடிய இந்த கேள யோகம் என்கின்ற அமைப்பு தொழில் மூலமாக, வியாபாரம் மூலமாக மிகப்பெரிய தனலாபம், அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல
துளாராசிக்காரங்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு அந்த தமிழ் புத்தாண்டில் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு உயரம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா, நான் இவ்வளோ தூரம் சம்பாதிப்பேன், இவ்வளவு தூரம் பெரிய ஆளாக இருப்பேன்னு இருக்கு இல்லையா, அந்த லட்சியத்தை, அந்த உயரத்தை இந்த வருடமே அடைந்து விடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனலாபம்லாம் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. வேலை அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் உண்டு. வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க, புதுசாக நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு மேற்படிப்புக்கான நல்லவைகள் நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீடு வாகனம்லாம் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு தைரியம் வந்துடும். புதுசாக வீடு வாங்கிடலாம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்கலான்ற மாதிரியாக நல்லவைகள், பொருட்சேர்க்கை, பணவரவு போன்றவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையை கூடுதல் படுத்தி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய, இருக்கின்றதில் கொஞ்சம் பெரிய அளவில் மனசு நொந்து போனவங்க எல்லாருக்குமே உற்சாகத்தை தரக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையுங்க. ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய உச்சத்தை அடைந்து 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ராசியை எப்பொழுதெல்லாம் உச்சகுரு பார்க்கிறதோ அப்போதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களை மற்றவங்க கொடுத்து வச்சவன் பாரு, நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டான், இன்றைக்கி ஜம்முன்னு இருக்கான் பார், இப்படி போகிறான் அப்படி போகிறான், நேற்று வரைக்கும் பைக்கில் தான் போய்கிட்டு இருந்தார், இன்றைக்கி கார் வாங்கிட்டாருங்க, இந்த சின்ன வீட்டில் இருந்தார், இன்றைக்கி பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை மற்றவர்கள் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்களை முதல் 40 நாட்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சிக்கு பிறகு ராசி உச்சகுருவின் பார்வையை அடைவதால் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், பணவரவுகள், அந்தஸ்து, கௌரவம் கூடக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக இப்போ உங்கள் மனசை என்ன விஷயம் உறுத்திக்கிட்டு இருக்கோ, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோ, அந்த கஷ்டத்தை, உறுத்தலை 40 நாட்களுக்கு பிறகு அப்படியே நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான பலன்களை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. வருஷத்தின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனியெல்லாம் 5ஆம் இடத்துல போய் சேர்ந்துருக்கு. பிள்ளைகளால் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். வயசுக்கு ஏற்ற மாதிரி படிக்கவே மாட்டேங்குது, எப்போ பாரு இந்த செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருக்குது, ராத்திரியெல்லாம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஃபோனை பிடுங்க முடியல. இந்த மாதிரியாக பிள்ளைகளை பற்றி அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல அவர்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், நடவடிக்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கும், குறிப்பாக விருச்சிகராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே கொஞ்சம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு, அவர்களை பற்றிய நம்பிக்கைகள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக வருங்க. பெரியவங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும், கௌரவம் கொஞ்சம் நிலச்சி நிற்கும், குடும்பம் கொஞ்சம் மேன்மையாகக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஐயா, இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறாரே, 8 கெட்ட நம்பராச்சே. ஐயா, 8ஆம் இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுவும் 12 வருடத்திற்கு ஒரு முறை உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைவதால் 12 ராசிக்காரர்களிலேயே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு உன்னத நிலையை அடைவீர்கள் என்பதற்கு அச்சாரமாக இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கை கொடுக்குங்க. உண்மையிலேயே உழைப்பு உயர்வு தரும்னு சொல்கிறோம் இல்லையா, அது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக பொருந்தும். இந்த வருஷம் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு இந்த வருடத்தின் இறுதியிலேயே அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக மாறும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், அடிக்கடி பயணங்கள் இருக்கும், ஆனால் அந்த பயணங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல அறிமுகம் இப்போது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு உயர்ந்த நிலையில் உங்களை விட பணக்காரர் ஒருத்தர், உங்களை விட அதிகாரம் உள்ளவர் ஒருத்தர், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகம் கிடைத்து அவர் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள். கலைத்துறையில் இருக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் சாதிக்கணுங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறாங்க, எனக்குள்ள திறமைகளை எவ்வளவோ அடக்கி வச்சுருக்கிறேங்க, உன்னையும் வெளிப்படுத்துறதுக்கு
சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரியான எண்ணங்களில், அலைச்சல்களில் வாய்ப்பு தேடி கொண்டிருக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வாய்ப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் போதுமா? அதை நம்ம நல்ல விதமாக உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? அதை உபயோகப்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த வருடம் அமைஞ்சிருக்குங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், உணவகம் சார்ந்த தொழில் அமைப்புகள், தினசரி விற்றே ஆக வேண்டிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய சுபமான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொடரும். 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்புகள், மேன்மைகள், நல்லவைகள், எண்ணியது அப்படியே நடக்கக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு வருங்க. உண்மையிலே உங்களுக்கு உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகின்ற, ராசிநாதனையும் சேர்த்து பார்க்க போகின்ற அருமையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போனேங்க, நல்லா தாங்க இருந்தேன், ஆனால் என்னோடது எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல பதிலை தரக்கூடிய அமைப்பில் இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக அமையுங்க. வயதிற்கேற்ற வகையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, நிம்மதி கிடைக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் மீண்டும் மகிழ்வு, சந்தோஷம், நிம்மதி போன்றவைகள் வரக்கூடிய, மனைவியை பற்றிய கவலைகள் கணவனுக்கு தீரக்கூடிய, கணவனை பற்றிய கவலைகள் மனைவிக்கு தீரக்கூடிய, குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு எளிய தீர்வு டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முதல் 40 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உச்சகுரு உங்கள் ராசியமும் ராசிநாதன் சனி பகவானையும் பார்க்க போகின்ற அமைப்பு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. தன்னம்பிக்கை வரும், புத்துணர்ச்சி வரும், தைரியம் வரும். தைரியம் வந்துட்டாலே இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்திட முடியும் இல்லையா? கண்டிப்பாக எதையும் தீர்க்கக்கூடிய, குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே இருக்கின்ற துறைகளில் மிக உயர்ந்த உன்னதங்களை தரக்கூடிய அமைப்பில் நடக்கப் போகிறது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான அத்தனையும் செய்யக்கூடிய அமைப்புகளில் ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. சிலருக்கு புதிய கடன்கள் வரும். ஐயா என்னங்கய்யா வருஷப்பிறப்போதுமாக கடன் வரும்ன்றீங்க? கடன் வாங்காமல் இந்த காலத்தில் யாருமே இருக்க முடியாது. வளர்ச்சிக்கான கடன்கள் கண்டிப்பாக அமையும். ஒரு சொத்து வாங்க போகிறீங்க, சொத்தை தைரியமாக வாங்கி அதில் கடன் வந்தாலும் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற சம்பந்தத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் கடன் கிடைக்கும், அதற்கேற்ற வருமானங்களும் இருக்கும், நிச்சயமாக இதை வாங்கலாம் என்பது மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலைக்கு போகணும், படிக்க போகணும், அல்லது அங்கேயே செட்டில் ஆகணும்னு முயற்சிகள் பண்ணி இதுவரைக்கும் அந்த முயற்சிகள் அப்படியே ஒன்றும் நடக்காமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே தக்க பதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 7-8 வாரங்களுக்கு பிறகு கண்டிப்பாக உண்டு. நினச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோம்பல் விலகும். ஒரு லட்சியம் கண்ணுக்கு நேராக தெரியும். ஒளி தெரிகிறது அப்படின்ற அமைப்பை வச்சே இனிமேல் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் மனதிற்குள்ளேயே இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அப்படியே இப்போ இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அப்படியே விலகும். நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் என கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல முன்னேற்றங்களை அப்படியே தரக்கூடிய, கஷ்டங்கள் எதுவும் பெரிதாக இருக்காத அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் பூரணமாக கஷ்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆகிய 2 பேருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த ஒரு நிச்சயமில்லாத தன்மை, நஷ்டத்திலே இருந்த விஷயம், வேலை கிடைக்காத அமைப்பு, தொழில் நல்லா இல்லாத அமைப்பு, எதை பண்ணாலும் ஃப்ளாப் ஆகுதே அப்படின்ற மாதிரியான குழப்பத்தில் இருந்தவர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்னு. அந்த மாதிரி உதைச்சிக்கிட்டு இருந்த, கடிச்சிக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம்
பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே விலகக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. இளைஞர்களுக்கு திரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். 30 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞரும் மீனராசிக்காரரும் இப்போது வயதிற்கு ஏற்றாற் போல நன்றாக இல்லை என்பது தான் உண்மை. சில அனுபவங்கள் இப்போது உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அமைப்புகளை தான் இந்த புத்தாண்டை கொடுக்குங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய அமைப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளை நல்ல இடத்துல கரையேற்றக்கூடிய அமைப்புகள்னு 50 வயது தொட்டு இருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல குடும்ப உறவுகள் நிம்மதியாக இருக்கக்கூடிய, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளில் சில புதிய மாற்றங்கள், பண வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, எதையும் நல்ல விதமாக சாதிக்கக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. இதுவரை 12 ராசிகளுக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.